குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருவாலியமுதனார் அப்படின்னு பேர். திருவாலி திருநகரி அப்படின்னு 2 சின்ன கிராமம் சீர்காழியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில். இந்த திருவாலி திருநகரி 2 கிராமத்தையும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக கொண்டாடப்படுகிறது. திவ்ய தேச திருத்தலம் 2 கிராமத்தில் இருக்கிற கோவிலும் சேர்த்து ஒரு திவ்ய தேசம். இந்த திருவாலியமுதனாரோட அப்பாவோட அபிமான தலம், ரொம்ப பிடிச்ச ஊர். அதனால் அங்கே இருக்கிற ஊர் பேர் பெருமாள் பேரை வச்சு திருவாலியமுதனார்னு பேர் வச்சார்னு பார்த்தோம். இந்த திருவாலியமுதனார் எப்படின்னா சிவன் மேலே ஈடுபாடு, குறிப்பாக சிதம்பரத்தின் மேலே. 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திருவிசைப்பாவை எழுதினவர்களில் இவரும் ஒருத்தர். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, ஒரு வைணவர், பிறப்பால வைணவர், ஆனால் திருவிசைப்பால இவர் எழுதியிருக்கார். திருவிசைப்பாவை எழுதினவர்களில் இவரும் ஒருத்தர். நடராஜ பெருமான் மேலே அத்தனை ஈடுபாடு, அத்தனை பக்தி அவருக்கு. தன்னோட காலத்தில் பெரும் பகுதி காலம் சிதம்பரத்தில் வசித்திருக்கிறார். யார்? திருவாலியமுதனார். இவர் நடராஜ பெருமானை வழிபடுகிற போது அவருடைய கேசத்திலிருந்து, கேசாதி கேசத்திலிருந்து பாதம் வரை வர்ணித்து பாடுகிற பாடலும் உண்டு. அதாவது இவர் தன்னோட பாடல்களில் மயிலை மயிலைன்னு வரும். இந்த மயிலை மயிலைன்னு வந்ததுன்னா நமக்கு அத்தனை பேருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? மயிலாப்பூர்னு வரும். அதை சில நூலாசிரியர்கள் விளக்குவார்கள். மயிலைன்னு வந்தால் இது மயிலாப்பூர் கிடையாது. பல பேர் அப்படி நினைப்பாங்க. மயிலாடுதுறை மாயூரத்த மயிலை என்றும் சொல்வார்கள். இந்த மயிலாடுதுறைக்கும் மாயவரம் இருக்குது பார்த்தீங்களா, மாயவரத்திற்கும் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூருக்கும் தலைவரம் கிட்டத்தட்ட ஒன்று. அம்பாள் மயிலாக இருந்து சிவபெருமான பூஜித்த காரணத்தினால அது மாயூரம், இது மயிலாப்பூர் அப்படின்னு வந்திருக்கு. இவருக்கு இந்த நடராஜ பெருமான் பிரதானம். தான் பிறந்த ஊர், அந்த ஊரை சொல்கிற போது மயிலை மயிலைன்னு சொல்றது மயிலாடுதுறை என்கிற மாயூரம் அப்படின்னு சில நூலாசிரியர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானை அப்படி ஆராதித்தார். அந்த பெருமானை அந்த அளவுக்கு இஷ்டத்தோடு வழிபட்டார். தன்னோட காலத்தில் பெரும்பகுதி காலம் சிதம்பரத்தில் வசித்தார். என்ன புரிகிறது? பக்தி என்றால் சிவன் முக்கியமா, பெருமாள் முக்கியம், இவர் பெரியவர், அவர் பெரியவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒருவருடைய மனதை எந்த தெய்வம் ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதோ, எந்த தெய்வம் இவனை நம்மகிட்ட இழுத்துக்கணும்னு ஆசைப்படுகிறதோ அந்த வரம் கிடைக்கிறது. இதே சிதம்பரம் திருத்தலத்தில் அப்பைய தீட்சிதர், இந்த நிகழ்ச்சியில் அப்பைய தீட்சிதரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அப்பைய தீட்சிதர் சைவம்னு சொல்லுவாங்க, பெரிய சிவபக்தர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு பெருமாள் மேலே துவேஷம் கிடையாது. சிவபக்தர் தான். அதனால பெருமாளை பார்க்காம, பெருமாளை தரிசிக்காம போக மாட்டார். சிதம்பரத்தில் என்ன சிறப்பு தெரியுமா? அந்த நடராஜ பெருமான் ஆலயத்திலே ஒரு பெருமாள் கோவில், தில்லை கோவிந்தராஜ பெருமாள், விசேஷமான கோவில் இந்த ஊர்லேயே இருக்கு, அங்கேயே இருக்கு, இந்த தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கு. இந்த அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணுவார்? அந்த பெருமாளையும் பாடுவார், நடராஜனையும் பாடுவார். அது பெருமாளையும் சிவபெருமானையும் சேர்த்து வச்சு பாடுவார். நீ கருடனை வாகனமாக வச்சுட்டு இருக்க, நீ நந்திய வாகனமாக வச்சுட்டு இருக்க. இது போல ஆரம்பித்து 2 பேருக்கும் உண்டான ஒற்றுமைகள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருவார் அப்பைய தீட்சிதர். பக்தியில் எந்த ஒரு காலத்திலும் ஒரு பேதத்தை நாம் பார்க்க கூடாது.
பிரிவினை என்பது மனசுல வரக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இது போன்ற திருவாலிய முதனார் போன்ற மகான்களை இந்த உலகத்தில் தோற்றுவித்து, பிறப்பால் வைணவராக இருந்தாலுமே சிதம்பரம் நடராஜரை கொண்டாடினார். அப்பேற்பட்ட அற்புதமான மகான் திருவாலிய முதனார். திருவிசைப்பாவில் அந்த திருவிசைப்பா பாடல்களை எழுதினவர் நடராஜ பெருமானை அந்த அளவுக்கு ஆராதித்தவர். இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பிரிவினை என்பது நமக்குள் எந்த ஒரு காலத்திலும் இருக்கவே கூடாது. நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேரு அனந்தாழ்வான் என்கிற அனந்த நம்பி ஆழ்வார். எங்க சம்பந்தப்பட்டவர்? திருமலை திருப்பதி. நாளைய குருவே சரணத்தில் அனந்தாழ்வானை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.